பேச்சுல என்ன பண்ணக்கூடாது? மயங்க கூடாது. நல்லா பேசுறாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஒரு அடி விலகியே இருக்கணும். இல்லையா? அதனால என்ன பேச்சிலேயே என்ன பண்ணுவாங்க? பேசுறாங்கனால எங்கோ ஆதாயம் ஏதோ இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். கதை சொல்றார் பாபா. பண்டிதருடைய கதை இருக்கு இல்லையா? கல்கட்டா பக்கம். அந்த கதை சொல்லுவாங்களே. ஒருத்தர் வந்து அங்கெல்லாம் அந்த நதி தாண்டி வரணும் இல்லையா? அப்போ ஒரு குரு கிட்ட ஒரு ஆசிரமம் இருக்கும். அந்த குருவுக்கு வந்து ஒரு பொண்ணு சிறுமி வந்து பால் கொண்டு வரணும். அப்போ வந்து டெய்லி படகு ஏறி வரணும். ஒரு நாள் வந்து டெய்லி லேட்டாவே வந்துட்டு இருப்பா. அதனால அவர் குரு வந்து நான் 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 சத்சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே எனக்கு வேணும். நீ லேட்டா வந்தா எப்படி நான் சத்சங்கத்தை ஆரம்பிக்க முடியும்? சீக்கிரமா கொண்டு வா அப்படின்னு. அந்த அந்த சிறுமி வந்து எப்பயுமே லேட்டா தான் வருவா. ஒரு நாள் சத்சங்கம் லேட்டா வந்து கேட்கும்போது, "நீ ராம நாமத்தை சொன்னா கடலையும் சம்சார கடலையும் கடந்து விடுவேன்" அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சம்சார கடல் அப்படின்னா உலகம். உலகம் என்ற கடல். அதுக்கு தெரியல. சம்சாரம்னா என்னன்னு தெரியல. ஓ! நம்ம ராமநாமத்த சொன்னா கடலையும் கடக்கலான்னு சொல்றாங்க. நம்ம வருது நதி தானே, அந்த ஆத்த தாண்டிட்டு வர்றது ஈஸி தானேன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் சீக்கிரமா வந்துடுது. "என்ன இன்னைக்கு பிஃபோர் டைம் வந்துட்ட நீ?" அப்படின்னு கேட்டா, "நீங்க நேத்து சொன்னீங்க இல்லையா? அத கடைப்பிடிச்சேன்." "என்ன சொன்னேன்?" "ராமநாமத்த சொன்னா நீங்க வந்து கடலையும் கடந்து வந்துடலான்னு சொன்னீங்க. நானும் இந்த நதிய கடந்து வந்துட்டேன்." நம்பவே இல்ல அவரு. அ நான் "ஏன் முன்னாடி பண்ணு பார்க்கலாம்" அப்படின்னு வந்து கூட்டிட்டு போறாரு. அந்த பொண்ணு மறுபடியும் என்ன பண்ணுது? அது பாட்டுக்கு நடந்து போயிடுது. இவரால முடியல. அதனால சொல்றவங்கள நம்பாதீங்க. பேசுறவங்கள நம்பாதீங்க. அவங்க தாரணை இருக்கா பாருங்க. அவங்க செயல் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்றார் பாபா. அந்த பண்டிதர் அவரே சொன்னார். ஆனா அவரால முடியல. அதனால சொல்ல மட்டும் செய்யக்கூடாது. சொல்றது மட்டும்னா வேஸ்ட்டு. சொல்ல மட்டும் கூடாது. அதன்படி நடக்கணும் அல்லது அத செயல்படுத்தணும்.